வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் புதிதாக பதவியேற்று முதல் முறையாக காரைக்கால் மாவட்டத்திற்கு அரசு முறை பயணமாக வருகை தந்தார். அப்பொழுது காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்ப்பணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் இன்று ஆளுநர் கைலாஷ்நாதன் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார். கோவிலுக்கு வருகை தந்த ஆளுநருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சால்வை அணிவித்து வரவேற்றார். இதனையடுத்து ஆளுநர் கைலாஷ்நாதன் கோவிலில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ தர்ப்பணேஸ்வரர், ஸ்ரீ சனி பகவான் உள்ளிட்ட பல்வேறு சன்னதிகளில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோவில் யானை பிரணாம்பாலுக்கு பழம் வழங்கி ஆசீர்வாதம் பெற்றார். புதுச்சேரி அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இந்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கி வழங்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் மக்கள் முதல்வரின் முத்தான திட்டமான பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கி வழங்கும் திட்டத்தின்படி மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டினையும் மழை அங்கியையும் வழங்கி சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி பொறுப்பாசிரியர் ஞானசம்பந்தம் வரவேற்புரையாற்றினர். பள்ளி துணை முதல்வர் கீதா தலைமை தாங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் ஆசிரியைகள், மாணவர்களின் பெற்றோர்கள், முருங்கப்பாக்கம் பகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மறு உருவாக்க ஆராய்ச்சி மையம் மற்றும் கால்நடை மருத்துவ சிகிச்சை வளாகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம், கால்நடைத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மறு உருவாக்க ஆராய்ச்சி மையம் மற்றும் கால்நடை மருத்துவ சிகிச்சை வளாகத்தை திறந்து வைத்தனர். மேலும் பெயர் பலகை திறப்பு விழாவை தொடர்ந்து புதிய ஆராய்ச்சி மையம் மற்றும் மருத்துவ வளாகத்தை பார்வையிட்டனர். நிகழ்ச்சியில் தலைமை செயலர் மற்றும் தலைமை கண்காணிப்பு அதிகாரி டாக்டர் சரத் சவுகான், புதுவை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் செழியன் உள்ளிட்ட மாணவ மாணவியர்கள், பேராசிரியர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள். விழாவில் பேசிய அமைச்சர் தேனி ஜெயக்குமார், கால்நடை கல்லூரி சம்பந்தமாக கோப்புகள் அனுப்பினால் நிதி இல்லை என்றே திரும்ப வருகின்றது. நிதிக்காக அரசை நம்பியில்லாமல் கல்லூரிகளில் ஆடு, மாடு மற்றும் கோழிகள் வளர்ப்பு மூலம் தேவையான நிதியை இங்கே திரட்டிக் கொள்ளலாம். அதுபோன்று மாணவர்களும் இந்த வளர்ச்சி பாதையில் செல்லும் வகையில் தரமான புதிய கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய சபாநாயகர் செல்வம், புதுச்சேரிக்கு மாதம் ஒன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் பால் தேவைப்படுகின்றது. ஆனால் இங்கே குறைவான அளவில் பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதற்காக ஆந்திரா, கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களை நம்பியிருக்க வேண்டியுள்ளது. எனவே பால் உற்பத்தியில் தேவையான வளர்ச்சியை பெற மாணவர்கள் அதிக பால் கொடுக்கும் புதிய ரக பசுக்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காரைக்காலில் அமைந்துள்ள உண்ணாமுலை உடன்மர் ஸ்ரீ அண்ணாமலையார் ஆலயத்தில் 2ஆம் ஆண்டு சம்பஸ்தர அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அண்ணாமலையார், ஸ்ரீ உண்ணாமுலை அம்மனுக்கு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வைதிக முறைப்படி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் MH நாஜிம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாணத்தை தொடர்ந்து ஸ்ரீ அண்ணாமலையாருக்கும் ஸ்ரீ உண்ணாமுலை அம்மனுக்கும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
அடுத்த கீழப்புத்தமங்கலத்தில் இயங்கி வரும் இமாக்லேட் இதயாலயா ஜபக்கூடத்தில் மறைந்த அருட்சகோதரி புளோரியான் மேரி தெரஸ் அவர்களுக்கு விவிலிய வங்கி தொடக்க விழா நடைபெற்றது. அனைவரையும் அருட்சகோதரி லூர்து மேரி இதயாலயா அருட்சகோதரிகள் வரவேற்றனர். காரைக்கால் பகுதியிலே கடந்த 20 ஆண்டுகளாக நற்செய்தியை போதித்து இயேசுவின் சீடராக பணி செய்து சாட்சியாக வாழ்ந்து விண்ணகம் சென்ற அருட்சகோதரி புளோரியான் மேரி தெரஸ் அவர்களின் ஆண்டு நிறைவு நாளை நினைவு கூர்ந்து வியாழக்கிழமை சப வழிபாடும் திருப்பலியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விவிலிய வங்கி தொடக்க விழா ஜபக்கூடத்தில் ஜப வழிபாடு மற்றும் திருப்பலியினை பங்கு தந்தை அருள்முனைவர் பால்ராஜ்குமார் தலைமையில் மறைவட்ட மற்றும் குருக்கள் சூழ விவிலிய வங்கி தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மறை மாவட்டம் அருட்பணி பீட்டர் பட்னா கலந்து கொண்டு விவிலிய பிரதியை பெற்றுக்கொண்டு மறைந்த அருட் சகோதரிக்கு பிரார்த்தனை செய்தார். இந்நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கதிரகாமம் தொகுதி எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன், கங்கையம்மன் மற்றும் ஐனாரப்பன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் கடந்த மாதம் நடைபெற்று முடிந்த நிலையில் மண்டல பூஜை இன்று நடைபெற்றது. இதில் காலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா யாகம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கதிரகாமம் தொகுதி பாஜக பிரமுகரும் CNS குரூப் நிர்வாகியுமான ஜெகதீஸ்வரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து 3 ஆலயங்களில் மண்டல பூஜைகளில் கலந்து கொண்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் சுவாமி பிரசாதங்களை வழங்கினார். இதில் திரளான பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி நயினார் மண்டபம் சுதானா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய 17ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதன்படி இன்று துவங்கி வருகின்ற 7ஆம் தேதி 10 நாட்களும் காலை சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் மாலையில் தினசரி வெவ்வேறு அலங்காரத்தில் விநாயகர் உற்சவர் ஊஞ்சல் சேவை நிகழ்ச்சி மற்றும் விநாயகர் ஊர்வலம் நடைபெற உள்ளது. இதன் கொடியேற்ற விழா நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, முதலியார்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளரும் முன்னாள் கவுன்சிலருமான சமூக சேவகர் சத்யராஜ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலையை தனது சொந்த செலவில் ஆலயத்திற்கு சமூக சேவகர் சத்யராஜ் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இடதுசாரி மற்றும் விடுதலை கட்சி நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டு யூனிட் வாரியாக எவ்வளவு கட்டணம் என்பதை விரிவாக மின்துறை தெரிவித்துள்ளது. அதற்கு முன்னதாக இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையமானது பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை கூட்டியது. இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டு விலாவாரியாக மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்பது குறித்து பேசினர். ஆனால் இது ஏற்கப்படவில்லை. இந்த கூட்டங்கள் ஒரு சம்பிரதாய கூட்டங்களாகவே தொடர்ந்து நடத்தப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து ஜூன் 16ஆம் தேதி முன் தேதியிட்டு மின் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் பொதுமக்களிடமிருந்து 1.5 மடங்கு கூடுதலாக மின்சார கட்டணம் வசூல் செய்யப்படுகின்றது. மின்துறையானது பொதுமக்களை நுகர்வோர் என்ற அளவிலும் மின்சாரத்தை பொருளாகவும் பார்க்கின்றது. ஆனால் மின்சாரம் என்பது அத்தியாவசிய சேவை, அத்தியாவசியம் என்று வரும்பொழுது மக்கள் நலனே பிரதானம் என்று அரசு நினைத்து மின் கட்டணத்தை குறைப்பதற்குண்டான வழிகளை ஆராய வேண்டும். ஆனால் இதை ஒரு புறம் தள்ளிவிட்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பது மக்கள் நலனை விரும்பாத அரசு என்பதை காட்டுகின்றது. மின்துறை சொல்வதை அப்படியே கணக்கிட்டு மின் கட்டணத்தை உயர்த்துவது என்பது ஏற்புடையதல்ல. சட்டமன்ற கூட்டத்தில் மின்துறை தனியார் மயமாகாது என்று நிழல் முதலமைச்சர் சபாநாயகர் செல்வம் கூறினார். அதேபோல் மின்சார கட்டணம் உயர்த்தப்படாது என்று மின்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் கூறினார். அதேபோல் மின்சார கட்டணம் உயர்த்தப்படாது என்று மின்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் கூறினார். ஆனால் சட்டமன்றம் கூட்டத்தொடர் முடிந்து சில நாட்களிலேயே மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் மின் கட்டண பில்லில் துணை மொத்த கட்டணம் என்ற வகையில் பல மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது.
ஆனால் இது குறித்து மின்துறையிடம் கேட்டால் சரியான விளக்கம் அளிப்பதில்லை. எனவே மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது, அதற்கு பொதுமக்களுக்கு மானியம் வழங்க வேண்டும், மின்துறை தனியார் மயமாக்க கூடாது என வரும் 2ஆம் தேதி மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டம் நடத்த உள்ளோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பந்த் போராட்டம் நடத்தவும் முடிவு செய்திருக்கின்றோம். விநாயகர் சதுர்த்தி விழா வர இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு பிறகு எந்த தேதியில் பந்த் நடத்துவது என்று அறிவிக்கப்படும் என்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.